ராகம் டிவியின் ஆன்மீக அறிவியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பைரவ வழிபாட்டை பத்தி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் பைரவ வழிபாட்டினுடைய தத்துவங்களை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன வாரம் கபால பைரவர் என்ற பைரவரை பத்தி நாம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்கள் சில பேரு கபால பைரவரும் கால பைரவரும் ஒருவரேவா, இரண்டும் ஒரே சக்தியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, கபால பைரவர் என்பது வேறு, கால பைரவர் என்பது வேறு. கால பைரவருடைய தத்துவாம்சங்கள் வேறு, கபால பைரவருடைய தத்துவாம்சங்கள் வேறு. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதில் கால பைரவரை பற்றி பேசும்போது அதனுடைய விவரங்களை நான் சொல்றேன். இந்த கபால பைரவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய கிரக நிலைகள்ல சந்திரன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அல்ல சந்திரன் என்னுடைய கிரகத்தினுடைய தன்மைகள் என்னவோ, அதில் ஏற்படக்கூடிய குறைகள் என்னவோ அதை நிவர்த்தி செய்வதற்கும் அதை பலப்படுத்துவதற்கும் இந்த கபால பைரவ வழிபாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொன்னேன். அதை பார்க்கும்போது சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப சமீப நம்முடைய மிகச்சிறந்த ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார். இந்த விஜயகாந்த் இறந்து போன போது நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, மற்ற தொலைக்காட்சி சேனல்கள்லையும் சரி, எல்லா மீடியாஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பேசினவங்க அத்தனை பேரும் விஜயகாந்த நல்லவர்னு தான் சொன்னாங்க. யாரும் அவரை பற்றி எதிர்மறையா சொல்லல, அவர் கெட்டவர்னு சொல்லல, அவர் செய்த கெட்ட காரியங்களை பத்தி எதுவுமே சொல்லல. எல்லாரும் அவர் நல்லவர்னு தான் சொன்னாங்க. பொதுவா நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் நல்லவர்னு பேர் வாங்கிட்டா அவருக்கு வாழ்க்கையும் சரி இறப்பும் சரி நல்ல விதமாக அமையும் அப்படின்னு தான் நமக்கெல்லாம் காலங்காலமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஏன் நல்லவனா இருக்கணும்? இருக்காங்க மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், இருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இம்மைக்கும் மறுமைக்கும் அதுதான் சிறந்தது. அதாவது இம்மை என்றால் வாழ்கின்ற காலம், மறுமை என்றால் வாழ்ந்து முடிந்து இறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலம். இதுதான் இம்மை மறுமைன்னு சொல்லக்கூடியது. இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்தது நாம எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும், நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். பட்டியலிட்டு பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காருன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவருக்கு ஏன் பயன் தராமல் போனது? கடந்த 5-6 வருடங்களாக அவர் மிக மோசமான உடல்நல பாதிப்புகளை சந்திச்சாரு. நடக்கக்கூட முடியாம இருந்தாரு. சமீபத்துல நடந்த அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழுல கூட அவரை கொண்டு வந்து மேடையில இருக்கும்போது, அவரை கொண்டு வந்து மேடையில காட்டும் போது ஏன் இவ்வளவு அவரை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க. இதற்காக இவர் அவரை கஷ்டப்படுத்துறாங்க, இவருக்காக இந்த நிலைமை அப்படின்னு தான் எல்லாருமே பரிதாபப்பட்டாங்க. அப்ப அவர் செய்த நன்மைகள் எல்லாம் எங்கே போனது? அதே போல திரைத்துறையில இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருக்கிறவங்களும் சரி, எல்லாரும் சொல்றது என்ன சொன்னாங்கன்னா, அவரை பார்க்க போயிட்டா யாரும் பசியோட வரமாட்டாங்க. அவரை பார்க்க போனா முதல் கேள்வி அவர் கேட்கறது சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவாரு, அதுவும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாரு. ஒருத்தரை கூட சாப்பிடாம பசியோட வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய சேனல்ல சொல்றாங்க, எல்லா பிரபலங்களும் சொல்றாங்க, சாதாரண மக்கள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. இதுவும் நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, தானத்திலே சிறந்தது அன்னதானம். பசியோடு இருக்கிறவனுடைய பசியை ஆற்றுவதை போல மிக புண்ணியமான காரியம் எதுவும் இல்லை. பசித்த ஒருவனுக்கு உணவளிப்பது என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியம். இப்படித்தானே எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப விஜயகாந்த் பண்ண அன்னதானத்தினுடைய புண்ணியம் எல்லாம் எங்கே போனது? அத்தனை பேருக்கு பசி ஆத்தினாரே, அத்தனை பேருடைய பசியை போக்கினாரே. பசிப்பிணி மருத்துவன் என்றே ஒரு வார்த்தை உண்டு. பசியை பிணியாக நினைத்து, பிணி என்றால் நோய், பசியை பிணியாக நினைத்து அந்த பசி பிணியை நீக்குவதற்கு இந்த சாப்பாடு போடுறதுதான் முக்கியம். பசிப்பிணி மருத்துவன் என்று சொல்லுண்டு. அத்தனை பேருடைய பசியை போக்கிருக்காரு. அந்த புண்ணியம், அன்னதானம் செய்கின்ற புண்ணியம் எங்கே போனது? அப்போ நல்லவனா இருக்கிறது, அன்னதானம் செய்யறது, இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தது பொய் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு தானே எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். ஆனால் இந்த செய்கின்ற நல்ல காரியங்கள் அத்தனையும் நமக்கு எப்படி பயன்படும், எப்போது பயன்படும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
ஒருவர் வாழ்கின்ற காலத்திலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவருடைய கர்ம வினைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சாதகங்கள், இதெல்லாம் ஒரு தனி கணக்கு. அவர் இறந்த பின் கிடைக்கக்கூடியது ஒரு தனி கணக்கு. இறந்த பின் கிடைக்கக்கூடியதை நம்ம பெருசா கவனிக்க வேண்டியதில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் உடல் இருக்க போறதில்ல. உடல் இல்லாத ஆன்மாவிற்கு என்ன கிடைத்தால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த கபால பைரவருடைய வழிபாட்டிற்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஜயகாந்தனுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய செய்கின்ற செயல்கள், அந்த செயல்களுக்குரிய பலன்கள் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும் என்றால் கபால பைரவ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த செயல் செய்தாலும் சரி, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நன்மை செய்து துன்பம் வாங்கும் ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு நல்லது செய்வாங்க, நிறைய குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நிறைய நல்லது செய்வாங்க. ஆனா அதனுடைய பலன்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுவது என்பது நாம் செய்கின்ற நன்மையினுடைய பங்கு, நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுடைய பங்கு, நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களில் தான தர்மங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு நாம் வாழ்கின்ற காலத்திலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கபால பைரவ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த கபால பைரவ வழிபாட்டுல பெண் தெய்வ வழிபாட்டை இந்திராணி தேவனை சொல்லுவாங்க. இந்திராணி தேவனை யார் என்று சொன்னால் இந்திர லோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பெண் சக்தி. இந்த இந்திராணி தேவதை எதற்காக சொல்றாங்கன்னா சந்தோஷங்களையும் சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்றது. ஆக நாம எந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் பிரித்து எடுத்து அதை நாம் வாழ்கின்ற காலத்திலேயே நாம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சுகமாகவும் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பது கபால பைரவ வழிபாடு. இப்ப நான் சொன்ன விஜயகாந்தனுடைய வாழ்க்கை கதைக்கும் கபால பைரவ வழிபாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க், அந்த இணைப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும். நாம என்ன செஞ்சாலும், எந்த செயல் செஞ்சாலும் அது நமக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால் சிவ தத்துவத்திலே சிவரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவ ரூபத்தை, அதிலும் இந்த கபால பைரவ ரூபத்தை வணங்குவது சிறந்தது. கபாலம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல தலை, சிரசு என்ற அர்த்தம். எல்லாவற்றிற்கும் அந்த தலையாக இருக்கக்கூடியது, தலைமை பண்போடு இருக்கக்கூடியது இந்த கபால பைரவ வழிபாடு. இந்த பைரவ வழிபாட்டை எப்படி செய்தால் நமக்கு நாம் செய்கின்ற நன்மைகளினுடைய முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரையிலே நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.